என்னங்க, கடை முடிச்சுட்டு வரும்போது ஒரு ஸ்கூல் பேக் வாங்கிட்டு வாங்க பிள்ளைக்கு. அவ ஸ்கூல் பேக் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறா. மறந்துடாம வாங்கிட்டு வந்துருங்க. மறந்துடாதீங்க. ஓகேம்மா, நான் கடையை முடிச்சுட்டு வரும்போது பாப்பாவுக்கு ஸ்கூல் பேக் வாங்கிட்டு வந்துடுறேன். சரியாம்மா? நம்ம கடைக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகுது, இன்னும் யாரும் வரலையே. காசு வேற தேவைப்படுது. ஐயோ, அந்த தவணைக்காரன் வேற வரானே. தவணைக்காரனே, இன்னைக்கு ஒன்றும் முடியலண்ணே. வியாபாரமும் சரியா இல்லை, கஸ்டமரும் யாரும் சரியா வரல. எனக்கும் வேற கொஞ்சம் காசு தேவைப்படுது. என்ன ராஜா, தினமும் இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்க, இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு? சீக்கிரம் முடி, கடன் ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கு. தம்பி ராஜா, கண்டிப்பா சர்க்கரை கொடுப்பா. இதையும் பேக் எழுதி வச்சுக்கப்பா. அண்ணன் வந்ததும் காசு வாங்கி தரேன். பாட்டிமா, எனக்கே தேவைகள் அதிகமா இருக்கு. நீங்க கணக்கிலே வாங்கிட்டு போயிட்டு இருந்தா வியாபாரிகளுக்கும் தவணைக்காரங்களுக்கும் என்னால கொடுக்க முடியல. நானும் குடும்பத்தை பார்க்கணும் இல்லையா? பார்த்து கொஞ்சம் கணக்க முடிச்சு விடுங்க பாட்டிமா. இன்னைக்கும் வியாபாரம் கம்மியா தான் இருக்கு. என்ன பண்றது? பாப்பாக்கு பேக் வாங்கிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதுதான். இங்க பாருடி, உங்க அப்பா உனக்கு பேக் வாங்கிட்டு வந்துட்டாரு. ஐயா ஜானி ஜானி. ரம்யா, இன்னைக்கும் வியாபாரம் ஒழுங்கா ஓடலம்மா. இருந்த காசை வச்சு பாப்பாக்கு பேக் வாங்கிட்டு வந்துட்டேன். தவணைக்காரனுக்கும் காசு கொடுக்கல. என்ன பண்றது? இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. சரிம்மா, கொஞ்சம் ஆத்தங்கரை வரைக்கும் போயிட்டு ஓய்வு எடுத்துட்டு வர்றேம்மா. அவ்வாறு கூறிக்கொண்டு ராஜா தனது ஓய்விற்காக ஆத்தங்கரையோரம் செல்கின்றான். தன் நிலைமை இப்படி உள்ளதே என்று கவலையை எண்ணி தான் எப்பொழுது தொழிலதிபர் ஆகிறது என்று நினைத்துக்கொண்டு ராஜா ஆத்தங்கரையை நெருங்குகின்றான். தனது கடந்த கால வாழ்க்கையை நினைத்து கொண்டிருந்த ராஜா துன்பத்தில் அங்குள்ள கற்களை ஆற்றையில் தூக்கி எறிந்து கொண்டிருந்தான். கடைசியாக உள்ள கற்களை பார்த்து அப்பொழுது உறுதி செய்கிறான், இது சாதாரண கல் இல்லை, வைரக்கல் என்று. நம்ம கடந்த காலத்தை நினைத்து கொண்டே இருந்த பொழுது இவ்வளவு கற்களை வேஸ்ட் ஆகி விட்டமே என்று கருத்தில் எண்ணி லாஸ்ட் கல்லை மட்டும் எடுத்துக்கொண்டு வீடு திரும்புகிறான். என்னங்க, நம்ம பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் கடவுள் நமக்குன்னு ஒரு செல்வத்தை கொடுத்துருக்கான். அதை வச்சுட்டு வாழ்க்கையில இனிமே சந்தோஷமா இருக்கணுங்க. நமக்குன்னு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, அதையும் நல்லபடியா கரை சேர்க்கணுங்க. தனக்கு கிடைத்த செல்வத்தை பயன்படுத்தி கொண்ட ராஜா அதை தொழில்களில் ஈட்டி தனது வெற்றியை அடைந்தான். தனது நிகழ்காலத்தை புரிந்து கொண்ட ராஜாவும் மற்றும் அவன் குடும்பமும் செல்வ செழிப்பாக வாழ்ந்து வந்தனர். Hey!